மக்களே என்று நாம் திருக்குறள் 384ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள இறைமாட்சி அதிகாரத்தின் 4 குறள். அறனிழுக்காது அல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடையது அரசு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஆண்கள் நலன் விடாமல், பொய் சொல்லாமல், ஒழுக்கம் கடைபிடித்து மக்கள் நலமான நல்லெண்ணம் கொண்டிருக்கும் போதுதான் அரசுக்கு உயர்ந்த மரியாதை கிடைக்கும் என்று வலியுறுத்துகிறது. அரசு என்பது மக்களின் நலனை கவனித்து தீங்கு செய்யும் விஷயங்களை அகற்றி நீதி வழியில் நடக்க வேண்டிய பொது பணிக்காகும். எதிலும் குற்றமற்ற புத்துணர்ச்சியுள்ள ஆட்சிதான் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு நீடித்த நிலையை பெறும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய காலத்தின் அரசியலிலும் நிர்வாகத்திலும் பொய்ப்பதியும் நலனுணர்வில்லாத முடிவுகளும் பெரிதாக பங்கு வகிக்கின்றன. அரசியல் முடிவுகள் நோக்கம், விடாமுடியான ஒழுக்கம், நீதி ஆகியவற்றுடன் இணைந்தால் மட்டுமே உண்மையான முன்னேற்றம் இருக்கும். உதாரணமாக, ஒரு பள்ளியின் தலைவி மாணவர்களின் ஒழுக்கம் குறைந்து வருவதை கவனித்து விதிகளை கடுமையாக பின்பற்றி அவர்களின் நல்லெண்ணத்தை வளர்த்தால் பள்ளியின் புகழ் உயர்ந்து சமூகத்தில் நம்பிக்கை உருவாகிறது. அல்லது ஒரு நிறுவன மேலாளர் பணியாளர்களின் சாகசம், ஊழல், பேச்சை ஒழித்து நீதி மற்றும் நியாயத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கையில் நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் ஊழியர்களின் திருப்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நம் தினசரி முடிவுகளில், குடும்ப தொடர்பில், வேலை இடத்தில் நம் நடவடிக்கைகள் எல்லாமே உண்மையாலும் நீதியாலும் மக்களின் நலனாலும் நிர்ணயமாகவே இருக்கும். அதனால் நாம் சுயநலத்தை மீறி பொது நலனுக்காக செயல்படும் பொழுது சமுதாயம் மேம்படும். இதனால் அரசின் நிலைமையும் நாட்டின் ஒற்றுமையும் வலுவாக இருக்கும். அதனால் எப்போதும் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையை பார்வையிட்டு நல்லது செய்யும் மனத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அறனிழுக்காது அல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடையது அரசு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.